உலகெங்கிலும் இருக்கும் Cloud7 வாய்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. 2026 புத்தாண்டு பிறக்கவிருக்கிறது. இந்த புத்தாண்டு யாருக்கெல்லாம் மகிழ்ச்சியை தரப்போகிறது, என்னெல்லாம் நடக்கும், யார் யார் லைஃப் எல்லாம் அப்படியே ஃப்ளைட்டில் போக போகிறது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். அவ்வகையில் நமக்கே ஒரு ஸ்டைலில் ராசி ரீதியாக பார்க்கலாம். நண்பர்களே, இந்த வருடம் மிக முக்கியமான ஒரு பயிற்சியாக, மிக முக்கியமாக குரு பயிற்சி நடக்கிறது. எப்போ? ஜூன் மாதம் 1ஆம் தேதி, ரைட். அதோட டிசம்பர் 6ஆம் தேதி யார் வரா? ராகு பகவானுடைய பயிற்சி கும்பத்திலிருந்து மகரத்திற்கு வருகிறது, ரைட். இது 2 தான் பயிற்சியை, மற்றபடி பெரிய பயிற்சிகள் எதுவும் இல்லை. இது 2 தான். ஸோ இதை பேஸ் பண்ணி ஜூனுக்கு முன்னாடி எப்படி இருக்கும், ஜூனுக்கு பின்னாடி எப்படி இருக்குங்கிறது தான் 2026 புத்தாண்டு பலனே. வகையில் மேஷராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்து குரு பகவான் 4ஆம் இடத்துக்கு வரார் ஜூனுக்கு அப்புறம். இப்போ 12 கூடையவன் 3இல் மறைந்து விபரீத ராஜயோகம் பெறுவதால் சகோதர பாவங்களால் நன்மைகள் கிடைக்கும். சுப விரயங்கள் வீட்டில் ஏற்படும். எப்போ? ஜனவரி 1ஆம் தேதி. ஜனவரி மாதம் பிறக்குதோ இல்லையோ உங்கள் வீட்டில் சுப செய்திகள் வரும், மங்கள செய்திகள் வரும். 12 கூடையவன் 3ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது இதெல்லாம் வேஸ்டாக போச்சோ அதெல்லாம் சேவிங்ஸாக மாறுங்க. அதே நேரத்தில் 7.5 சனி ஒரு பக்கம் பாடாப்படுத்துது உங்களுக்கு. 12ஆம் இடத்துல இருந்து உறக்கமின்மை, டார்கெட்னு அப்படியே உட்கார வச்சிருப்பார். எதை நோக்கிய டார்கெட் தெரியுமா? ஜூன் மாதம் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகுது, ஜூன் மாதம் கார் வாங்க போகிறீங்க, ஜூன் மாதம் ஒரு இடமோ லேண்டோ வீடோ வாங்க போகிறீங்க. அதை நோக்கிய டார்கெட் தான். அதை நோக்கி முன்னேறுகிறீர்கள். தினமும் லேஅவுட் பார்க்குறீங்க, அங்கே போகிறீங்க, இங்கே போகிறீங்க, இடம் பார்க்குறீங்க. கம்பெனியில் பாஸ்ட்டை போய், பாஸ் எனக்கு இந்த ப்ரொமோஷன் வேணும், எனக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள், நான் ரெடி பண்ணிக்கிறேன். நண்பர்களே, எல்லா விதமான வாய்ப்பும் எல்லோருக்கும் கிடைப்பதில்லை. யார் அதற்கு தயாராக இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் இந்த வாய்ப்பு கிடைக்கிறது. மேஷராசிக்காரர்கள் இதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள். 4ஆம் இடம் என்பது சந்திரனுடைய வீடு. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்தவங்க, அல்லது ரெஸ்டாரண்ட் மாதிரி இடத்துல ஒர்க் பண்ணுறவங்க, அல்லது 4ஆம் இடம் கப்பல் மரைன் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸில் இருக்கிறவங்க, ஃபுட் ப்ராடக்டில் இருக்கிறவங்க, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வாய்ப்புக்காக காத்திருக்கும். ஒரு லைசன்ஸ் மட்டும் வரட்டும் சார், என் வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு மட்டும் பாருங்கள். லைசன்ஸ் வந்துடும். நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ நடந்துடும். 4ஆம் இடத்துல ஆஃப்டர் ஜூன் குரு பகவான் 4க்கு வந்ததுக்கப்புறம் உயர்கல்வி, உயர் பதவி, ஃபாரின் போகிறீங்க, நல்லா படிக்க போகிறீங்க. 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்கிறார். 8ஆம் இடம் என்பது அசட்ஸ், உங்களுடைய சொத்துக்கள். அதை நான் ஏற்கனவே ரிலேட் பண்ணேன். நிறைய சொத்து வாங்க போகிறீங்க. மேஷராசிக்கார நோயாளிகள், நிறைய ஜோதிடர்கள் இவங்களுக்கு கண்டுக்கிறதே இல்லை. நான் மட்டும்தான் நோயாளிகளுக்கெல்லாம் சொல்வேன். இங்கே பாருங்கள், மேஷராசிக்காரர்கள் யாராவது ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கிறவங்க இந்த பதிவை பார்த்தீங்கன்னா கவலைப்படாதீங்க. 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்த்துட்டார். டாக்டர் சொல்கிறார், டாக்டர் இறக்குறாரு, டாக்டர் குரு தான் பெரிய டாக்டர். சீக்கிரமாக உங்களுடைய உடம்பு சுகமாக எந்திரிச்சு நடப்பீங்க, ஓடுவீங்க. அடுத்ததாக குரு பகவான் 10 பார்க்குறார். ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க சார், இந்த வருஷம் 2026 தொடக்கத்திலேயே நான் இந்த பிஸ்னஸ் பண்ண போகிறேன், நான் இதில் வரப்போகிறேன் போன்றவற்றை பண்ண வைக்கிறார். அடுத்து குரு 12 பார்க்குறார். 12ஆம் இடமாகப்பட்ட விரயத்தை பார்க்குறார். ரொம்ப அதான் சொன்னேன் ஃபஸ்ட்டே, சுப விரயங்கள் ஏற்படும். இந்த வருடம் ஃபுல்லாக உங்களுக்கு வெறும் சுப விரயம்தான். இந்த வருடம் ஃபுல்லாக தங்கச்சி கல்யாணம் பண்ணுறது, ஒய்ஃபு வளகாப்பு பண்ணுறது, இந்த மாதிரியான தொடர்ந்து சுப செலவுகளாக வீட்டில் மேல சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். மேஷராசிக்காரர்கள் பிரமாதம்.